ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறது ஒரு காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்த நடிகர்களை அகல பாதாளத்தில் தள்ளிய அந்த மட்டமான திரைப்படங்கள் மற்றும் இவர்கள் ஏற்று நடித்த மட்டமான கதாபாத்திரங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ இந்த லிஸ்ட்ல சொல்ல போற நடிகர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கான போராட்டமா நடந்துட்டு இருக்குதுங்க. அந்த போராட்டத்தை பார்க்கும்போது நமக்கே கண்ணில் தண்ணி அடிச்சுன்றது. சோ அந்த மாதிரி ஒரு போராட்டமா இருக்குது. காரணம் என்ன? இவர்கள் எதனால ஒரு கம்பேக்கு போராடுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, மக்கள் கொடுத்த ஆதரவை மதிக்காமல் நான் எந்த படம் நடிச்சாலும் அந்த படம் எனக்காகவே ஓடும், நான் ஸ்கிரீன்ல வந்து நின்னாலே ஓடும் தெரியுமா அப்படின்ற ஒரு திமிர்ல, தெனாவட்டில், மமதையில, அகங்காரத்துல, ஆணவத்துல, அயோக்கியத்தனத்துல, கிறுகுத்தனத்தினால எடுக்கப்பட்ட ஒரு மோசமான முடிவு தான் இவங்களோட இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கம்பேக் கொடுக்க முடியாம வேற லெவல்ல இருந்தவங்க இன்னைக்கு கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் எந்த படங்கள் மற்றும் எந்த ஹீரோக்கள் அப்படின்றத பத்தி தான் இந்த லிஸ்ட்ல தெள்ள தெளிவா பேச போறோம் நண்பர்களே. அதனால இந்த லிஸ்டோட இன்ட்ரோடக்ஷனை இதோட முடிச்சுக்கிட்டு லிஸ்ட்டுக்குள்ள போயிடுவோம். அதாவது இந்த லிஸ்ட்ல நான் முதலாவது தான் சொல்ல போற நடிகர் வேற யாரும் இல்ல, நம்ம சின்ன தளபதி பரத் அவர்கள் தாங்க. அதாவது பரத் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அவரோட ஸ்டார்டிங் வந்து வேற லெவல் ஸ்டார்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா பாய்ஸ் அப்படின்ற ஒரு படம் என்ன மாதிரி படங்க அது, அசால்ட்டா நம்ம அந்த படத்தை அப்படியே கைவிட்ட முடியுமா? சங்கர் அவர்களோட இயக்கம், அதுக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக், புது புது பசங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வைபான ஒரு படம் இல்ல இது. சோ இந்த படத்துல பாப் கேலி அப்படின்ற மாதிரி அறிமுகமாகறாரு. சங்கர் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு புள்ளி ஆயிடுறாரு. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா சங்கர் அவர்கள் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பைக்கை பரத்துக்கு அந்த காலகட்டத்தில் கிஃப்ட் பண்றாரு. இதோட கிடையாது, பரத் அவரோட கெரியரை பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவரோட ப்ரொடக்ஷன்லயே பரத்தை ஹீரோவை வச்சு 2 படம் எடுக்கிறாரு. அதுவும் அந்த படத்தோட இயக்குனர்கள் சங்கர் அவர்களோட அபிமான துணை இயக்குனர்கள் நம்ம பாலாஜி சக்திவேல் அவர்கள் வச்சு காதல். இந்த படம் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சை வந்து கிரியேட் பண்ணுச்சு. பரத்தோட கேரியருக்கு வந்து இது ஒரு முக்கியமான படம் சொல்லலாம். இதுக்கப்புறம் வெயில் அப்படின்றது ஒரு டீசென்டான ஹிட், ஒரு நல்ல படம். பரத் அவர்கள் வந்து ஒரு ஊர்கார பையன்பா, இவனை பார்த்தாலே வந்து இந்த ஊர்கார பையன் மாதிரி இருக்கிறான், ரொம்ப நல்லா இருக்கிறான், பாக்குறதுக்கு நம்மளுக்கு எல்லாம் செட் ஆயிடுவான் பொழுது அப்படின்ற மாதிரி தான் அவரோட கெரியர் இருந்தது. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நானும் பாரு ரவுடி தான், நானும் கம்பேக் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு கம்பேக் படமா நடிச்சு தள்ளுறாரு. ஆனா எந்த படமும் கம்பேக் கொடுக்கல. கடைசியா வந்த காளிதாஸ் முத கொண்டு. ஆனா கம்பேக் கொடுக்கணும்னா என்ன பண்றது? நம்மளோட பழைய படங்கள் இருக்குது பாத்தீங்களா, நம்ம வந்து ஒரு வெற்றி படங்களா ஒரு லிஸ்ட் வச்சிருப்போமே, இதெல்லாம் வந்து செகண்ட் பார்ட்டா எடுக்கலாம்னு பார்த்தா வேஸ்ட்டுங்க. பாய்ஸ் 2 எடுக்கவே முடியாது. ஏன்னா அந்த படத்துல நடிச்ச அத்தனை பேருக்கும் வயசாகி போச்சு. அவன் ஒரு திசையில ஓடி போயிட்டானுங்க. வெயில் 2 வேலைக்கு ஆகாது. காதல் 2ல வேஸ்ட், பைத்தியம் முடிச்சாச்சு. இதுமாரி இந்த பைத்தியம் தெளிஞ்சு மறுபடியும் யாரை காதல் பண்ண போகுது? அதனால காதல் 2 வந்து ஒரு சீக்கிரம் எடுக்க முடியாது. செல்லமே 2 வேலையே ஆகாது, செத்து போயிட்டாரு மனுஷன். பட்டியல் 2லையும் செத்து போயிட்டாரு. எம்மகன் 2 திருப்பி எனக்கு பெருசா ஒரு ஐடியா கிடையாது. அந்த பரத்தை நம்மளால திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னு. ஸோ பரத் அவர்களோட ஃபிலிமோகிராஃபியில் சமீபத்தில் ஓரளவுக்கு சுமாராக போனது இந்த காளிதாஸ். ஸோ காளிதாஸ் 2 வந்து நம்ம எடுத்து ஒரு கம்பேக் கொடுக்கலான்னு பார்த்தா காளிதாஸ் 2 பெட்டர்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு காளிதாஸ் 2 ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இன்னி வரைக்கும் பரத் அவர்களால் ஒரு கம்பேக் கொடுக்க முடியல. பட் இருந்தாலும் பரத் அவர்களில் குழி தோண்டி புதைத்த அந்த படம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேரரசு அவர்களோட இயக்கத்தில் அவர் நடிச்ச பழனி அப்படின்ற படம் தான். ஏப்பா அந்த படம் ஹிட் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அதாவது பரத் அவர்கள் அந்த காலகட்டத்தில் எப்பேற்பட்ட ஒரு ஹீரோ அப்படின்ற பேர் வாங்கினாருன்னு பார்த்தீங்கன்னா, பரத் எடுத்து நடிக்கிற ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் ராவாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பரத் அவர்களோட ஆக்டிங்கும் ரொம்ப ரியலா இருக்கும். ஸோ ஒரு யதார்த்தமான ஒரு படம், ஒரு நல்ல ஹீரோவை வச்சு ஒரு ரியலிஸ்டிக்கான படம் பார்க்கணும்னா பரத் அவர்களோட படம் பார்க்கலாம் அப்படின்னு பரத் அவர்கள் தொடர்ந்து பல படங்கள் நடிச்சு அவர் அந்த லெவலுக்கு ப்ரூவ் பண்ணாரு. உதாரணத்துக்கு காதல், வெயில், பட்டியல், எம்மகன், கூடல் நகர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதையும் தாண்டி ஒரு நல்ல படம் ஒன்று நடிச்சிருப்பாருங்க, அழகா இருக்கிறாய் பயமா இருக்கிறது. அந்த படத்தை வந்து பல பேர் வந்து பார்க்காம இருந்திருக்கலாம். விஜய் மில்டன் அவர்களோட முதல் படம் இயக்கத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படம். அந்த படத்தை பார்க்கலன்னா வாய்ப்பு இருந்தா அந்த படத்தை பாருங்க, அதுவும் நல்ல படம் தான். ஸோ இந்த மாதிரி படத்தை கொடுத்த பரத் அவர்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கும் போது, நானும் மாஸ் ஹீரோ ஆவரம் பாடுறா, நானும் சின்ன தளபதி தான், அதாவது விஜய் மாதிரி நானும் டான்ஸ் ஆவறேன்னு இவரே நினைச்சுக்கிறாரு. ஆனா கழுத்தறுத்த கோழி மாதிரி ஒரு தையத்தக்கா குதிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு புரிஞ்சிக்கல அதை. சோ இருந்தாலும் பேரரசு அவர்கள் அந்த காலகட்டத்தில் விஜய் அவர்களை வச்சு 2 படம் ஹிட் கொடுத்தாரு. அடுத்தபடியா நம்ம சின்ன தளபதியை வச்சு பழனின்னு ஒரு படம் கொடுக்குறாரு அப்படின்னும் போது அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால அந்த படம் வந்து கமர்ஷியலா சக்சஸ் ஆச்சே தவிர பரத் அவர்களுக்கு ஏகப்பட்ட விமர்சனம் வந்தது. ஏன்டா நல்லா தானே நடிச்சுன்னு இருந்த நீ, எதுக்கு உனக்கு இந்த மாஸ் அப்பீல் அப்படின்ற மாதிரி பல பேர் கருதுனாங்க. பட் இருந்தாலும் அதோட நிறுத்தினாரா மனுஷன்? நிறுத்தல. தொடர்ந்து ஆறுமுகம் திருத்தணி அப்படின்ற மாதிரி விடாம போயிட்டு இருந்தாரு மனுஷன். அதெல்லாம் சரிதான், இந்த பையன் திருந்துவான் பார்த்தா இந்த பையன் திருந்தவே மாட்டான்னு ரசிகர்கள் எப்ப முடிவு பண்ணாங்க தெரியுங்களா? சேவல்னு ஒரு மொக்க படம் நடிச்சாருங்க. இந்த படத்துக்கு அப்புறமா தான் பரத் அவர்களை ரசிகர்கள் தவிர்த்து விட்டார்கள். இனிமேல் இவன் இப்படிதான் நடிக்க போறான், அது மட்டும் இல்லாமல் அந்த தம்பிக்கு இந்த ஊர் இந்த மாதிரி தான் நடிக்க போறான், அதனால இவன் படத்தை வந்து நம்ம தியேட்டர்ல பார்க்கறத அவாய்ட் பண்ணிட்டு திருட்டி விசிடி வந்து பார்க்கலாம்
அதுக்கப்புறம் அந்த படம் வந்து திருட்டு விசிடி நல்லா இருந்தா தியேட்டர்ல போய் ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணவங்க கடைசி வரைக்கும் பரத் அவர்கள் நடித்த படங்களை திருட்டு விசிடியிலே பார்த்து விட்டார்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னா பரத் அவர்களோட படங்களுக்கு தியேட்டர்ல கூட்டம் இல்ல. மனுஷன் எந்த படம் நடிச்சாலும் கமர்ஷியலி ஃபெயிலியரு. ரெண்டாவது இந்த மாஸ் இமேஜுக்குள்ள போயிட்டாலே நம்மளுக்கு ஒரு வியாதி பிடிச்சிரும். திருப்பியும் வந்து நம்ம ஒரு ரியலிஸ்டிக்கான படம், ஒரு நல்ல கதைக்களம் கொண்ட படங்களை வந்து நம்ம நடிகணும் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. மாசா பஞ்சு டைலாக் பேசி 2 குத்து சாங் ஆடிக்கிட்டு ஒரு 4 ஃபைட்டு போட்டுக்கிட்டு இப்படியே ஈஸியா டிராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சனாலதான் பரத் அவர்கள் நல்லா இருந்த கேரியரை நாசமாக்கி கொண்டார். ஸோ மீண்டும் இவர் எப்போ கம்பேக் கொடுப்பார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரளயம் நடந்தால் மட்டும்தான் மறுபடியும் அந்த பரத்தை இந்த 90s கிட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த பழைய பரத்தை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு படம் பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு மறுபடியும் படம் கொடுக்கணும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலி சாத்தியமானு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க நண்பர்களே. இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போறது விமல் அவர்கள். விமல் அவர்களுக்காக ஒரு சூப்பரான டேக்லைனே கொடுக்கலாம். புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் உண்டு, விமல் அடிச்சு பொழைச்சவனே இல்ல. எல்லாரும் மாதிரி நானும் ஆயிட்டேன் பாத்தீங்களா. சோ விமல் அவர்கள் முதலாவதா நடித்த படம் எதுன்னு பாத்தீங்கன்னா கலகலப்பு. உடனே கமெண்ட் பக்கம் போய் டைப் பண்ண ரெடி ஆயிடாதீங்க. கலகலப்பு அந்த ஆள் நடிச்ச 4வது 5வது படமா 10வது படமா, நீ உடனே முதல் படம் அப்படின்னு சொல்ற, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லாதீங்க. கலகலப்பு அப்படின்னு ஒரு படத்தை விஸ்வா அவர்களோட இயக்கத்துல 2001 வருஷம் நெப்போலியன் நடிப்பில் வெளியான படத்தில் விமல் அவர்கள் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருப்பாரு. ஸோ இது வந்து சுந்தர் சி அவரோட இயக்கத்தில் வந்த கலகலப்பே கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில்லி, கிரீடம், குருவி போன்ற படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருந்தவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்கு விஜய் சேதுபதியால் கிடைச்சது. 2009 வருஷம் வெளியான பசங்க அப்படின்ற படத்தில் அந்த விமல் நடித்த கேரக்டரை விஜய் சேதுபதி தான் நடிக்க வேண்டியது. ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு சில படங்களில் கமிட் ஆனனால விக்ரமனா என்ன உளர்றேன் விமல் அவர்களுக்கு இந்த படத்தை பரிந்துரை பண்ணாரு. இந்த படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமா விமல் அவர்கள் விஜய் சேதுபதிக்கு காம்படிஷன் ஆவாருன்னு விஜய் சேதுபதி கனவிலும் நினைச்சிருக்க மாட்டாரு. பட் அந்த அளவுக்கு தான், அந்த அளவுக்கு விமல் அவர்களோட வளர்ச்சி அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா களவாணி போன்ற படம் சூப்பர் ஹிட், தூங்கா நகரம் நல்ல ரெஸ்பான்ஸ், எத்தனிட்டு, வாகை சூடவா படம் ஸ்டேட் அவார்டு வாங்குச்சு, கலகலப்பு கமர்ஷியல் ஹிட். ஸோ இந்த அளவுக்கு ஸ்கை ராக்கெட் ரேஞ்சில் நம்ம விமல் அவர்களோட கெரியர் போயிட்டு இருக்கும்போது அவரை குழி தோண்டி புதைச்சி அகல பாதாளத்தில் தள்ளிய படம் இஷ்டம் அப்படின்ற படம். அது அவருக்கு மட்டும்தான் இஷ்டம், நமக்கெல்லாம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் இருந்தது. ஏன்னா விமல் அவர்களோட இமேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்கார பையன், ஒரு கிராமத்தில் கொஞ்சம் சண்டியர்த்தனம், அதுக்கப்புறம் சல்லித்தனம், ஒரு ஜாலியான ஒரு அரட்டை அடிக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர், ஒரு கிராமத்து இளைஞன் அப்படின்ற மாதிரி தான் இவரோட இமேஜை இவர் ரொம்ப அழகாக வளர்த்து வச்சிருந்தாரு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இமேஜ் வந்து எல்லா ஹீரோக்களுக்கும் செட் ஆகாது. சசிகுமார், சமுத்திரகனி மற்றும் இவர்களை போன்ற ஹீரோக்களுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கும். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு நானும் ஐடிஎம்எல்ல வேலை செய்கிற ஒரு ஐடி பாய் மாதிரி ஆகிறேன்னு முழமுழன்னு ஷேவெல்லாம் பண்ணிட்டு முடியல ஜெல்ல தடவி கீரிப்புள்ள ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுக்கின்னு சிட்டி பாயின் மாதிரி வந்து நின்னார் பார்த்தீங்களா. அது கூட தப்பு இல்லை, மனுஷன் வெள்ளையா இருக்கிறனால பார்த்தோன்னே சிட்டி பாய் நம்பிடுவாங்க. ஆனால் வாயை திறந்த உடனே இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷனே சரியில்லை, என்னோட மோசமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவன் குபீர்னு தேட்டரில் போய் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் இவரோட படத்தை பார்த்து. ஸோ இதனால் இதுக்கப்புறமா வந்த படம், இந்த இஷ்டத்துக்கு அப்புறமா வந்த கஷ்டகால படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விமல் அவர்களுக்கு பெருசாக கை கொடுக்கல. மறுபடியும் கார்பரேட் பாயா சில்லுன்னு ஒரு சந்திப்பு அப்படின்ற ஒரு படம் நடிச்சாரு. ஸோ இந்த படமும் கை கொடுக்கல. கேடி பில்லா கில்லாடி ரங்கா இது மூலயமா ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு அன்னைக்கே ஒரு கம்பேக் ட்ரை பண்ணாரு. பட் அது சிவகார்த்திகேயனுக்கு தான் ஒரு கம்பேக்காக அமைந்து விட்டது. இதில் வந்து எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குங்க, சிவகார்த்திகேயன் நான் ஒரு விமல் மாதிரி ஒரு ஹீரோ ஆனால் போதும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு விமலே எங்கே போனார்னு தெரியல, சிவகார்த்திகேயன் அவர்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துட்டாரு. ஸோ இந்த இஷ்டம் படம் தான் நம்ம விமல் அவர்களுக்கு ஒரு மோசமான கெரியரை நாசம் செய்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ விமல் அவர்களின் இஷ்டம் நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் இல்லை, விமலுக்கே கஷ்டமாக போச்சுங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் விமல் அவர்களை தொடர்ந்து 3ஆவதாக சொல்ல போகிறது சிரிச்சா நான் சூர்யா மாதிரி இருப்பேன் அப்படின்னு கலபல படத்தில் சொல்லியிருப்பார்ல, அதனால் சூர்யாவை வச்சு 3rd கண்டினியூ பண்ணிக்கலாம். சூர்யா அவர்களை பற்றி தான். சூர்யா அவர்கள் என்ன எதுக்கு கம்பேக் கொடுக்கணும், அவர் எல்லாமே ஹிட்டு தானே அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா வாயில் அடிங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஏன்னா சூர்யா அவர்களோட கெரியர் இன்றைக்கும் முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி சும்மா அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பரவலான தகவல். அதாவது சூர்யா அவர்களோட பீக் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் சூர்யா அவர்கள் வேற லெவலில் கொடி கட்டி பறந்தார்னு சொல்லலாம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2002 வருஷத்துலேருந்து 2013 வரைக்கும் சூர்யா அவர்கள் கொடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ஹிட்டு, பிளாக் பஸ்டரு, சூப்பர் ஹிட்டு, மெகா ஹிட்டு இப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் தான் போயிட்டு இருந்தது. ஆனால் சூர்யா அவர்களையும் முடிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வருவான் பார்த்தீங்களா, அதாவது வல்லவனுக்கு வல்லவன் ஒருத்தன் வருவான்னு சொல்லி நம்ம லிங்குசாமி அவர்கள் சூர்யாவை கூட்டின்னு வந்து அஞ்சான்னு ஒரு படம் எடுத்தார் பாருங்க. இந்த படம் தான் சூர்யா அவர்களோட கெரியரை மொத்தமாக முடித்து விட்டது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் ஒரு மாஸ் ஹீரோலாம் கிடையாது, ஒரு கமர்ஷியல் ஹீரோ. கமர்ஷியல் ஹீரோக்கும் மாஸ் ஹீரோக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது.
சூர்யா அவர்கள் நடிக்கக்கூடிய படங்கள் ஒரு மசாலா படமாக இருந்தாலும் அந்த படங்கள் ரசிக்கும் தன்மையாக இருக்கும். அந்த மசாலா படங்களுக்கே உண்டான அத்தனை குவாலிட்டிஸும் அந்த படத்துல இருக்கும். ஆனா அவரை மாஸ் ஹீரோவா மாத்திரன்னு சொல்லி அஞ்சான் அப்படின்ற ஒரு அன்ரியலிஸ்டிக்கான படத்தை கொடுத்தாரு பார்த்தீங்களா லிங்குசாமி. ஸோ இந்த படத்தினால தான் சூர்யா அவர்களை யாருமே மதியாம போயிட்டானுங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சொல்லக்கூடிய ஓவர் பில்டப் காட்சிகள், கதையே பார்த்தீங்கன்னா ஒரு சரியான கிரிஞ்சு, நார்த் இந்தியன் வடக்கன் மூஞ்சி மாதிரி ஒரு ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த ஹீரோவுக்கு சூர்யா வில்ல என் நண்பனை கொன்னுட்டான்னு சொல்லி தளபதி படத்தையே வந்து கிரிஞ்சு பண்ணி வச்ச மாதிரி ஒரு கதைக்களம், ஓவர் மாசு, ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி, தேவையில்லாத சீன்ஸு, டிசப்பாயின்மெண்ட்டு இந்த மாதிரி தொடர்ந்து கொடுத்தனால தான் இந்த படத்தை யாராலையும் ரசிக்கவும் முடியல. இது ஒரு கிரிஞ்சான படம் அப்படின்ற மாதிரி அவன் லேபிளும் பண்ணிட்டானுங்க. பட் இருந்தாலும் சூர்யா மாஸ் படமே கொடுத்தது இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கொடுத்தாருங்க. கதைக்களத்தோட டிராவல் பண்ணி தான் கொடுப்பாரே தவிர இந்த அளவுக்கு நாடகத்தன்மையாக எந்த படமும் சூர்யா அவர்களோட கெரியரில் கொடுத்ததே இல்லை. மாஸ் படம்னா நீங்கள் வந்து அந்த சூர்யா நடித்த 6 படத்தை கூட எடுத்துக்கலாம், வேல் படத்தை கூட எடுத்துக்கலாம். ஆனால் அது எல்லாமே கதையோட ஒன்றி தான் போவோம். இந்த படம் மட்டும்தான் கதைக்கும் சூர்யாவுக்கும் ஒட்டாமே போயிட்டு இருக்கும். பாம்பேல உட்காந்து மெட்ராஸ் தமிழ் பேசின்னு இருப்பாரு. ஸோ அதனால இந்த படம் வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த படம் கமர்ஷியலாகவும் ஃபெயிலியர் ஆச்சு. சூர்யா அவர்களோட கெரியரில் ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க் இந்த படம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 24 ஒரு படம் நடிச்சாரு. இந்த படம் வந்து ஒரு சயின்டிஃபிக்கலி ஒரு பிரில்லியண்டான படம்ன்ற பேர் வாங்கினாலும் சூர்யா அவர்களோட கம்பேக்கு இந்த படம் பெருசாக உதவல. சிங்கம் 3யும் ட்ரை பண்ணாரு. சிங்கம் 3யும் சிங்கம் 2 அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியும் அடையவில்லை. இதுக்கப்புறமா சுதா கொங்கராவை பிடிச்சி ஒரு வேற லெவல் படம் கொடுக்கலான்னு சூரரை போற்று கொடுத்தாரு. சூரரை போற்று சூர்யா அவர்களோட கம்பேக்குன்னு சொல்லி சூர்யா மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாரே தவிர இதுவும் அவரோட கம்பேக்கு உதவவே இல்லை. இதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் சூர்யா அவர்கள் ஏதாவது ஒரு கம்பேக் கிடைக்குமா, திரும்பியும் வந்து நம்ம விட்ட இடத்த பிடிச்சிடலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. கருப்பு படம் வந்து அது நடக்கும்னு நினைச்சாங்க. ஆனால் கருப்பு படத்தை பார்த்தவங்க எல்லாருமே வெறுப்பில் இருக்கிறாங்கப்பா. இந்த லிஸ்ட்ல 4வதா சொல்ல போகிறது ஓவர் நைட்டில் ஒபாமாவான அப்பாஸ் அவர்கள். ஏன்னா அப்பாஸ் அவர்கள் இந்த லெவலில் பெரிய ஆள் ஆவார்னு அவர் கனவுல கூட சத்தியமாக நினச்சிருக்கவே மாட்டார். ஆனால் காதல் தேசம் அப்படின்ற ஒரு படத்தை நடித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அவர் வீட்டு வாசலில் அவ்வளோ பெண்கள் கூட்டமாக இளைஞர்கள் கூட்டமாக அப்பாஸு அப்பாஸு அப்படின்னு வெளில நின்று கத்துறாங்களாம். அந்த அளவுக்கு அப்பாஸே ஷாக் ஆகிற அளவுக்கு ஃபேன்ஸு திரண்டு போய் ஒரு வீட்டு முன்னாடி நின்றுட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது இந்த காதல் தேசம் படம். ஆனால் இந்த வெற்றியெல்லாம் அப்பாஸ் அவர்கள் சுத்தமாக எதிர்பார்க்கவும் இல்லை. இப்பேற்பட்ட வெற்றியை அவர் தேவையும் படலை. ஏன்னா அவர் ஆல்ரெடி பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் நல்ல வசதியான ஒரு பையன் தான். சும்மா போகிற போக்கில் ஒரு படத்தை ட்ரை பண்ணுவோம், மாடலிங் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு படத்தில் போய் நடித்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வரும்னு சொல்லி தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படம் அப்பாஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கெரியரை பிளானே பண்ணாதனால அப்பாஸ் அவர்கள் ஒரு மேனேஜரை நம்பி கண்ட படத்தில் நடித்து அவரோட கெரியர் நாசமாகவே போச்சு. ஆனால் அந்த மாதிரி நாசமாக போகிறதுக்கு அப்பாஸ் அவர்கள் ஒரு சில வருஷங்கள்லாம் எடுத்துக்கலாங்க. ஒரே வருஷத்தில் அவரோட கெரியரை அவரே முடிச்சுக்கிட்டாரு. பூச்சி விடவா அப்படின்ற ஒரு படம் நடிச்சார் பார்த்தீங்களா. இந்த படத்துக்கு அப்புறமா அப்பாஸ் அவர்களை டோட்டலாக ஃபேன்ஸ் எல்லாருமே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் நடித்த காதல் தேசம் அப்படின்ற ஒரு படமே பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டாரர் படம் தான். அதுக்கப்புறம் ஒரு சோலோவாக ஒரு படம் நடிக்கலாம்னு நினைக்கும் போது விஐபின்னு ஒரு படம் நடிச்சாரு. அந்த படத்துல ஒரு சோலோ கிடையாது, பிரபுதேவா கூட சேர்ந்து நடிச்சனால அந்த படம் வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. இதுக்கப்புறம் நான் சோலோவாக நடிச்சு பார்க்கட்டுமா, என்ன ஒரு மேனேஜர் வந்து கம்பல் பண்ணுறான், நானும் நடிக்கிறேன் பாரு சிம்ரனோட சேர்ந்து அப்படின்னு நடிச்சாரு. அந்த படம் மட்டும் நல்ல கதைக்களை கொண்ட படமாக இருந்தால் அப்பாஸ் அவர்கள் இன்னைக்கு வேற லெவலில் இருந்துருப்பாரு. ஆனால் அந்த படத்தோட கதை ஒரு டுபாகூர் கதை அப்படின்றனால அந்த படத்தில் நடித்து அப்பாஸ் அவர்களை தமிழ் ஃபேன்ஸ் எல்லாரும் தூக்கி வீசி விட்டார்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது அப்பாஸ் நடிக்க ஆரம்பிச்சது எல்லாமே டியூல் ஹீரோ சப்ஜெக்ட்டு, காமெடியனு, கடைசியாக வில்லன் வரைக்கும் வந்து இன்னைக்கு மறுபடியும் ஹாப்பி ராஜில் கம்பேக் கொடுக்குறேன்னு சொன்னார். அந்த ஹாப்பி ராஜ் கம்பேக்கே இல்லை. ஸோ அப்பாஸ் அவர்களை தொடர்ந்து 5வதாக சொல்ல போகிறது இதே மாதிரி இன்னொரு ஹீரோ, ஓவர் நைட்டில் ஒபாமாவான ஹீரோ. அவர் தான் நம்ம ஷாம் அவர்கள். 12B அப்படின்றது ஒரு பிரில்லியண்டான படம். இந்த படத்தை வந்து இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இன்னைக்கு தான் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த பேரலல் யூனிவர்ஸை பற்றிலாம் பேசி ஒரு படம் நடித்தார். ஆனால் அன்னைக்கு ஜீவா அவர்கள் 12B அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து பேரலல் யூனிவர்ஸை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிட்டாரு. ஸோ என்னதான் 12B வந்து ஷாம் அவர்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பெல்லாம் கிடைக்கல. ஷாம் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலி. ஏன்னா அவருக்கு வந்து ஆரம்பத்திலே ஜீவா அப்படின்ற ஒரு இயக்குனர், ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கு, 2 அழகழகான ஹீரோயின்ஸு, ஸோ இந்த பையன் கொடுத்து வச்சோயா அப்படின்ற ஒரு பேர் தான் வாங்கினாரு. இதுக்கப்புறமா தான் அவர் ப்ரூவ் பண்ணக்கூடிய பேஸுக்கு வந்து நிற்கிறாரு. ஆனால் ப்ரூவே பண்ணலை. ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு வசந்த் அவர்கள் இயக்கத்தில் ஒரு டப்பா படித்த நடுத்தனால ஷாம் அவர்களோட கெரியர் கொஞ்சம் கொஞ்சமாக டிப்பாக ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து பல பேட்டிகளில் ஷாமே சொல்லிட்டாரு, நான் தேர்ந்தெடுத்த தவறான படம் இந்த படம் தான். ஸோ இதுக்கப்புறம் ஷாம் அவர்களோட படங்கள் நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு இமேஜை கஷ்டப்பட்டு ரசிகர்களோட மனசில் ஷாம் அவர்களே போய் புகுத்தினால இவரோட படங்களை தேட்டரில் போய் பார்க்குறத எல்லாரும் தவிர்த்துட்டாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஷாம் அவர்கள் இயற்கை, ABCD மாதிரி நல்ல படங்கள் கொடுத்தாலுமே கூட இவரோட படத்தை போய் தேட்டரில் பெருசாக யாருமே கொண்டாடலை.
இயற்கை வந்து என்னதான் நேஷனல் அவார்டு வாங்கினாலும் ஒரு நல்ல படம் வாங்கினாலும் இந்த படம் நம்ம ஷாம் அவர்களுக்கு கம்பேக்குக்கு சுத்தமாக உதவலன்னு சொல்லலாம். இதையும் தாண்டி இவருக்கு இருக்கக்கூடிய தலைகணம், திமிரு, ஆணவம், ஸோ இந்த மாதிரியான மேட்டர்லாம் வந்து அன்றைக்கி பரவலாக பேசப்பட்டுச்சு. இயக்குநர்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறது கிடையாது, அவங்க ஒரு கதை எடுத்துகிட்டு வந்தால் இவர் ஒரு கதை சொல்லுவார், இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்டகாசம் பண்ணுவார்னு நல்ல கதையோட போகிற இயக்குநர்கள் கூட இவரை வச்சு படம் எடுக்கிறத தவிர்த்துட்டாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஷாம் அவர்கள் ஒரு நல்ல ஹீரோவாக இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிப்பாகி வில்லனாக மாதிரி ஒரு 4-5 கேரக்டர் ரோல்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்தோனியார் அப்படின்ற ஒரு படத்தெல்லாம் நடிச்சாருங்க. இப்போ ஏற்பட்ட படத்தெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஷாம் நடித்தார், என்ன பண்ணுறது, சர்வே ஆகணும்ல, ஸோ அந்த மாதிரிலாம் நடித்தார். இதையும் தாண்டி மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு இயற்கை 2வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எஸ்பி ஜனநாதன் அவர்களும் ஒரு ஐடியா வச்சுருந்தாரு. ஃபிஜி அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் போய் பண்ணலான்னு. பட் பாவம் அவரும் காலமாகறனால ஷாம் அவர்களால் கடைசி வரைக்கும் கம்பேக் கொடுக்க முடியாமல் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க அவர். இப்போ இந்த லிஸ்ட்டில் 6வதாக சொல்ல போகிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஆக்டர், தமிழ் சினிமாவின் பொக்கிஷம் அப்படின்ற மாதிரி என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நடிகர் ஜீவா அவர்கள் தான். ஏன்னா ஜீவா அவர்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு நடிகர் இல்லை, ஒரு அசத்தலான ஒரு நடிகர் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆனால் இந்த மனுஷனையும் முச்சு விட்ட ஒரு படம் ஒன்று இருக்குது தெரியுமா? சொல்கிறேன், என்னன்னு சொல்கிறேன். அதாவது ஆசையாய் அப்படின்ற ஒரு படம் நடித்தார். அந்த முதல் படமே ஒரு பிரில்லியண்டான படம், ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரிங்க, நல்லாயிருக்கும் அந்த படம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ராம் அப்படின்ற அந்த கதைக்களத்தை எடுத்து நடிக்கிறதுக்கு எந்த ஹீரோக்கும் தில்லே கிடையாது. ஆனால் ஜீவா அவர்கள் அவர் யாருன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதாவது ஜீவா எப்படி ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா, எல்லா ஹீரோ மாரும் 10/11 நான் ஒரு ரொமான்டிக் ஹீரோ கிடையாது, நான் ஒரு கதையின் நாயகன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணது தான் ராம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2003 2011 வருஷம் வரைக்கும் ஜீவாவோட ஆட்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவர் எடுத்த படங்கள், அவர் நடித்த படங்கள் எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்களத்தோடு இருக்கும். இந்த டிஷ்யூ மாதிரி படங்கள்லாம் நம்ம சொல்லலாம். அவரோட கெரியரில் நான் அந்த சொன்ன இந்த இயரை எடுத்து பாருங்களேன், அவரோட படங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் இவரையும் முடிச்சு விடுறதுக்கு ஒருத்தன் வருவான்ல, வந்து முடிச்சு விட்டாரு. அவர் வேறு யாரும் இல்லை, இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் தான். முகமுடி அப்படின்ற ஒரு படம், அதோட கதையை இவர் தான் போய் செவ்வாய் கிரகத்தில் உட்காந்து யாருக்கிட்டையும் கேட்காம தனியாக எழுதி எடுத்துன்னு வந்ததா இவர் பேட்டியிலலாம் இவர் பெரிய அறிவாளின்ற மாதிரி பேசிக்கிட்டு வேற ஒன்றுமே இல்லை. டார்க் நைட் ரைசஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேட்மேனு, இந்த கதையை சுட்டுட்டு வந்து நான் வந்து என்டர் த டிராகனோட மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை எடுக்கிறேன்னு எடுத்து வச்சாரு பாருங்க. ஜீவா அவர்கள் அந்த படத்தோட படப்பிடிப்பில் இருக்கும்போதே இந்த கிளைமேக்ஸில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. பட் இருந்தாலும் மிஷ்கின் அவர்கள் என்னென்னத்தையோ பேசி குழப்பி ஜீவா அவர்கள் வச்சு அந்த படத்தை முடிச்சாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் இந்த படம் நாசமாச்சோ இல்லையோ ஜீவா அவர்களையே நாசப்படுத்திருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீவா அவர்கள் உணர்ந்து என்ன பண்ணாரு, நம்ம மறுபடியும் பழைய ஜீவாவாக மாறுறதுக்கு கதைக்களம் கொண்ட படங்களாக நம்ம நடிக்கணும்னு சொல்லி ஒரு சில ட்ரையல்லாம் அவர் பண்ணாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவரோட மீதி ஜோலியை நம்ம ஜிவியை முடிச்சு விட்டாரு. இன்னும் கொஞ்சம் இருந்த இமேஜை ரவி கே சந்திரன் மொத்தமாக முடிச்சு விட்டாச்சு. பட் இருந்தாலும் ஜிப்சி மாதிரி படங்கள், 83, பிளாக் மாதிரி அவரோட கம்பேக்குக்கு உதவக்கூடிய படங்கள் கொடுத்தாலும் நம்ம மார்க்கெட்டை விட்டாச்சுங்க. விட்டதுக்கப்புறம் மறுபடியும் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. என்ன பண்ணுறது, ஜீவா அவர்கள் விட்டுட்டாரு. மறுபடியும் பிடிக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு. கேட்டால் டிடிடி வந்து ஜீவா அவர்களோட கம்பேக்காம். அது படமாகாது. அந்த படத்தை பார்த்து தேட்டரில் சிரித்தவனை பார்த்து நான் சிரிச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரியான ஒரு படம் அது. இதெல்லாம் ஜீவா கம்பேக்கே கிடையாது. சிவா மனசில் சக்தி மாதிரி மறுபடியும் ட்ரை பண்ணுங்க, கம்பேக் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இப்போ இந்த லிஸ்ட்டில் 7வதாக சொல்ல போகிறது ஆர் மாதவன். இவரும் ஓவர் நைட்டில் ஒபாமா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா முதல் படம் அலைப்பாயுதே. இந்த படத்தோட இயக்குனர் மணிரத்னம், மெட்ராஸ் டாக்கீஸ் அப்படின்ற அவரோட ஓன் ப்ரொடக்ஷன். கூட நடிக்கிறதுக்கு ஷாலினி அவர்கள், இசை ஏஆர் ரகுமான், அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி வேற யாரு, பிசி ஸ்ரீராம். இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் யாருக்கு கிடைக்கும்? இவருக்கு தான் கிடைக்கும். ஸோ இந்த படத்தில் நடித்து முடிச்சதுக்கப்புறம் மாதவன் அடுத்து என்ன பண்ண போகிறார் அப்படின்றது தான் தமிழ் சினிமாவோட எதிர்பார்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது ஏற்ற மாதிரி குத்தாறு பாருங்க ஒரு படம் என்ன விலைன்னு சொல்லி முடிஞ்சு போச்சியா 2வது படத்துலேயே நீ முஷ்ட அப்படின்ற மாதிரி மாதவனை தமிழ் சினிமா ஒதுக்கியது. ஆனால் கௌதம் அவர்கள் தான் மின்னலே அப்படின்ற ஒரு படத்தின் மூலயமாக அலைப்பாயுதையோட இவரோட இமேஜை டபுள் மடங்கு தூயின் போய் நிறுத்துச்சு. ஆனால் மாதவன் அவர்கள் இன்னைக்கு பேசும்போது ரொம்ப தெள்ள தெளிவாக பேசுவார். அன்னைக்கு சினிமாவே நான் தாண்டா புளுத்தி அப்படின்ற மாதிரி பேசுவார். பட் இருந்தாலும் மாதவன் அவர்களோட அன்னைக்கு கெரியர் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த படத்தில் நடிக்கணும் நடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் மாதவனுக்கு அன்றைக்கி ரொம்ப ரொம்ப கம்மி. அவரோட அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதன் காரணமாக தான் மின்னலே அப்படின்ற ஒரு நல்ல படம் இவரை தேடி வந்தது. அந்த படத்தில் நடித்தார். ஆனால் இந்த படம் ஹிட் ஆகுமா ஆவாதான்னு கூட மாதவனுக்கு தெரியாதான். அப்படி போய் நடிச்சிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு படத்தை மணிரத்னத்துக்காக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கன்னத்தில் முத்தமிட்டால் அப்படின்ற ஒரு படத்தை நம்ம நடித்தா நம்மளோட சாக்லேட் பாய் இமேஜ் நாசம் ஆகிடும். ஒரு குழந்தைக்கு அப்பாவை நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு தெரியாமல் கூட அந்த படத்தில் நடித்தார். ஆனால் அவரோட அதிர்ஷ்டம்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, இந்த படத்தை காப்பாற்றிருச்சு, இவரோட இமேஜையும் காப்பாற்றிருச்சு. ஆனால் அதிர்ஷ்டம் எவ்வளோ நாளுங்க கை கொடுக்கும்? மறுபடியும் ரன் ஹிட்டு, ஜே ஹிட்டு, எதிரி ஹிட்டு, எல்லாமே ஹிட்டு. எல்லாமே அதிர்ஷ்டத்தின் பேரில் இவர் அப்படியே
கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துல போய் குதிக்கிறது அப்படின்ற ஒரு கதை தான் மாதவன் அவர்கள். அதுக்கேற்ற மாதிரி யார் இவரை வளர்த்து விட்டாங்களோ அவர் இவரோட கெரியரை முடிச்சு விட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ ஒரு ஹீரோ இமேஜில் வளரும் போது இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் டைம் எடுத்துட்டு தான் பண்ணணும். இவர் கப்புன்னு காசு கொடுக்குறவங்க கிட்டலாம் போய் நின்றுவார். இந்த மாதிரி நம்மளோட குருநாதர் தானே யாருங்க அவரு மணிவண்ணன்ற பாருங்க, மணிரத்னம். அதனால் அவர் எதை கொடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு போய் இவரோட தலையை இவரே கொடுத்த இடம் தான் ஆயுத எழுத்து அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்தில் விக்ரம் அவர்களே நடிக்க மாட்டேன்னு மறுத்த கேரக்டரை என் குருநாதர் சொல்லிட்டாருன்னு போய் தலையை கொடுத்தாரு பார்த்தீங்களா, அன்னியோட ஒரு தலையை வெட்டி போட்டானுங்க. அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு மாதவன் அவர்களோட கெரியரு. இதுக்கப்புறம் விட்ட இடத்த புடிகிறன்னு சொல்லி மாதவன் என்னென்னமோ குட்டிக்காரனோ இன்னி வரைக்கும் அடிச்சுனுக்கிறாரு. வேலைக்கே ஆகலை. மறுபடியும் இந்த சுதா கொங்கரா வச்சு இறுதி சுற்றுன்னு கொடுத்தாரு. அந்த படத்தினால இவருக்கு கம்பேக் வந்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பழைய கம்பேக்லாம் வரல. ஓரளவு மாதவன் ஒருத்தன் இருக்கிறான்பா அப்படின்ற ஒரு கம்பேக் தான் வந்தது. ஆனால் இன்றைக்கி அவருக்கு ஒரு புரிதல் இருந்தனால தான் மாதவன் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, நான் சினிமாவில் எல்லாமே ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு இனி தான் வந்துருக்கிறாரு. அதனால தான் எல்லா கேரக்டரும் பண்ணி இன்றைக்கி ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹீரோ மாதிரி மாறிக்கிறாரு. ஆனால் அன்றைக்கி அவர் விட்ட ஸ்டார்டமை இன்னி வரைக்கும் பிடிச்சாரான்னு தெரில. 8வதாக சொல்ல போகிறவரும் ஒரே நைட்டில் ஒபாமா ஆனவர் தான், வேறு யாரும் இல்லை, கௌதம் ராம் கார்த்திக் அவர்கள். ஓப்பனிங்கே ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, மாதவனுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தனேன். மணிரத்னம் இயக்குனர், மெட்ராஸ் டாக்கீஸ் பேனரு, ஏஆர் ரகுமான் மியூசிக்கு, ராஜீவ் மேனனோட கேமரா. ஸோ இந்த அளவுக்கு ஒரு காம்பினேஷன் யாருக்கு கிடைக்கும், கௌதம் ராம் கார்த்திக் தான் கிடைக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் ரொம்பவே நல்ல உழைப்பை போட்டிருப்பாருப்பா இவர். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் அவர் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்லாம் வாங்கினார். ஆனால் படம் தான் ஃபெயிலியர். ஸோ அதுக்கப்புறம் இவர் எப்போ கமர்ஷியல் ஹிட் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட 3வது படமான ரங்கூன் அப்படின்ற படம் தான் இவரோட முதல் கமர்ஷியல் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வைராஜாவை கூட பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சக்ஸஸ்ன்னு சொல்லலாம், பட் ஹிட்டு கிடையாது. ஆனால் ரங்கூன் ஹிட்டு அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்தது. ஈவன் தந்திரன் ஒரு நல்ல ஹிட்டு. ஸோ இந்த மாதிரி கௌதம் கார்த்தி அவர்களும் நல்ல ஒரு ஹீரோவாக வளர்ந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் எங்கேயாவது நீ சருகோடா மகனே அப்படின்ற மாதிரி இவரோட காம்படிட்டர்லாம் வெயிட் பண்ணும்போது இவர் போய் தேர்ந்தெடுத்தாரு பாருங்க ஒரு படம், வேற லெவல் படம். இந்த படம் தான் அவர் மொத்தமாக முடிச்சு விட்டது. அந்த படத்தின் பேர் தான் முத்துராமலிங்கம் அப்படின்ற படம். இந்த படத்தில் நடிச்சனால என் கெரியரே காலியாச்சுன்னு சொல்லி சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தாரு. ஆனால் எங்களுக்கு அன்றைக்கே தெரியும், இப்படி ஒரு படத்தை போய் நடிக்கிறீடா, ஆட்டுக்கடாவோட போய் முட்டி மோதி நீ சண்டை போடுறப்பாரு, இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு அந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த படத்தோட கௌதம் கார்த்திக் அவரோட கெரியரை டோட்டலாக முடிச்சு விட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி கௌதம் கார்த்திக் அப்படி இப்படி எங்கேயோ அலைஞ்சு மிஸ்டர் எக்ஸ்னு ஒரு படத்தில் நின்னாரு. ஆனால் இந்த படமும் கௌதம் கார்த்திகை மொத்தமாக முடிச்சு விட்டுருச்சு வில்லன் அப்படின்ற பேரில். அதனால் இன்னைக்கு கௌதம் கார்த்திக் அவர்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாரு. அடுத்தது நீங்கள் மறுபடியும் விட்ட இடத்த பிடிக்கணும்னா ஒரு நல்ல கமர்ஷியலான ரங்கூன் மாதிரியான படம், ஈவன் தந்திரன் மாதிரியான படங்கள்லாம் நீங்கள் மறுபடியும் நடிக்க ஆரம்பிங்க. கடல் மாதிரிலாம் போயிடாதீங்க, வைராஜா எல்லாம் போயிடாதீங்க. ஒரு நல்ல ரியலிஸ்டிக்கான படம் கொடுங்க, அதுக்கேற்ற மூஞ்சி தான் உங்கள் மூஞ்சி. ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கௌதம் கார்த்திக் அவர்கள் மற்ற ஹீரோக்களை இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டோட்டலாக அவரோட கெரியர்லேருந்து வெளில வரல, லைட்டாக சில சர்க்கிளை சந்திச்சிருக்கிறாரு. பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த லிஸ்ட்டில் ஒரு 8 பேரை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த நடிகர் கூட நல்ல இடத்துல இருந்தாருங்க, ஆனால் பாவங்க கம்பேக் கொடுக்க முடியாமல் நீ கஷ்டப்பட்டுங்கிறாரு அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கணுங்களேன். அந்த ஹீரோ யார் அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. நானும் ரொம்ப ஃபீல் பண்ணி அவரை பற்றி ரிசர்ச் பண்ணி நான் அடுத்த வீடியோவில் போகிற நண்பர்கள். இந்த வீடியோ போகிறதுக்கு நன்றி. இது பற்றிய இன்ட்ரெஸ்டிங்கான இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம்னா சினிமா சீக்ரெட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.